அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க பெருநாள் ரொட்டில் செய்யலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது பெருஞ்சீரகம்லாம் வச்சு செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்குங்க. முட்டையோட வாடையே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். முட்டை வந்து 8 முட்டை நான் வந்து சட்டியில் உடச்சி ஊற்றிருக்கேன். அரைக்கிற சாமான் என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய் ஒரு துண்டு வச்சுருக்கேங்க. பெருஞ்சீரகம் 2 மேஜைக்கரண்டி வச்சுருக்கேன். இது நல்லா அரைச்சிக்கணுங்க, நைஸாக அரைச்சிக்கணும் தேங்காயும் பெருஞ்சீரகத்தையும். அடுத்து வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம வந்து பால் புள்ளிங்க வச்சுக்கணும். இது வந்து இன்னும் அரைக்கிறதுக்கு வந்து 10 முந்திரி 10 பாதாம் வச்சுருக்கேன். 2 மேஜைக்கரண்டி பொட்டுக்கடலை வச்சுருக்கேங்க. இது தனியாக நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். பெருஞ்சீரகம் அரைச்சிட்டு வந்துருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கணும், நைஸாக இருக்கணும். பாதாம் முந்திரி அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு மாதிரி, அதுவும் நல்லா இருக்கணும். அது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் பாருங்கள், திக்காக பால் புளிச்சு வச்சுருக்கேன், இதையும் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ முட்டையை நல்லா அடிச்சுக்குவோம். முட்டை வந்து நிறம் மாற அளவுக்கு நம்ம அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் வெள்ளை நிறமாக மாறின பிறகு நுர வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா சாமானும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக நேரம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து சுகர் வந்து 1.5 கப்பு நான் போடுறேன். அரைச்சி வந்து பெருஞ்சீரகமாக தேங்காய் இருக்குல்ல, நைஸாக அரைச்சி வந்துருக்கோம்ல, அதையும் போட்டுக்குவோம், சேர்த்துக்குவோம். நான் பாதாம் முந்திரியை சேர்க்குறத நான் வீடியோ எடுக்க மாற்றிட்டேங்க. அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டுருங்க. இதில் இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். திக்கான பால் இருக்குல்ல, தேங்காய் பால், அதையும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டான வட்டலப்பம் இது. பெருஞ்சீரகம் மணம் அவ்வளோ நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு பெருஞ்சு சால்ட்டு போடுறேங்க. என்ன செய்யலாம், இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிடுவோம். பெருஞ்சீரகம் என்னென்ன அரைச்சாலும் அதில் எதில் இருக்கத்தான் செய்யும், அதனால் வடிகட்டிடலாம். அது மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டி வச்சுக்கிட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த சட்டியில் தான் நான் வந்து முட்டை கலவையை ஊற்ற போகிறேன். இதில் நெய் தலைக்கணும். பசு நெய் இருக்குங்க, அது தான் போட்டிருக்கேன். ஒரு 2 மேஜைக்கரண்டி போட்டிருக்கேன். சட்டி இந்த அடியிலையும் சைடு பக்கமாக நம்ம தடைக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். பசு நெய் உங்கள்ட்ட இல்லைன்னா சாதா நெய் போட்டுக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி சைடு பக்கமும் அடிப்பக்கமும் நம்ம தடவி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி தான் துடைக்கணும். ஓகே, முட்டை கலவையாக அதில் ஊற்றிடலாம். இப்போ அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு நான் மூடி கவர் பண்ணி வச்சுக்கிறேன். சும்மா மூடி மட்டும் போட்டாக்கா அது உள்ளே தண்ணி போயிடுங்க. அதனால் ஃபாயில் பேப்பர் இருந்தால் ஃபாயில் பேப்பர் போடுங்க. இதான் நல்லா தண்ணி உள்ளே இறங்காமல் நல்லா இதாக இருக்கும், கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ சட்டியில் வந்து பெரிய அகலமான சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு கலவை ஒன்று போட்டிருக்கேன். இதுக்கு மேலே இந்த முட்டை கலவையை வச்சுருவோம். மேலே மூடியை போட்டு கனம் ஒன்று வச்சிடலாம். ஒரு 40 நிமிஷம் வேகட்டுங்க, கரெக்டாக வந்துடும். 40 நிமிஷம் சொல்லி நான் காமிக்கிறேன். இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்குறேன். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஒட்டவே இல்லை பாருங்கள் கத்தியில். இந்த ஆற வச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. நான் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எடுத்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வைங்க, அப்போ தான் நல்லா செட் ஆகும். நான் பெருநாள் டைம் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு நான் அவசரமாக வீடியோ எடுத்துட்டேன். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எடுத்துட்டேன். நடுவு பாகம் மட்டும் கொஞ்சம் சட்டியிலே ஒட்டிக்கிச்சு. இது ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தாக்க நல்லா அழகாக வந்திருக்கும். இன்னொரு பிளேட்டில் அப்படியே கவுத்துட்டலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இந்த நடுவில் மட்டும் கொஞ்சம் சட்டியில் ஒட்டிக்கிச்சு. நான் எடுத்து அப்புறம் வச்சுருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா நல்லா அழகாக கவராக இருந்திருக்கும். இப்போ வெட்டி பார்க்கலாம். எப்படி பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பெருஞ்சீரகம் மணம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு மாதிரி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் முன்னோர்கள் செஞ்ச வட்டலப்பங்க, பாரம்பரியமான வட்டலப்பம் இது. எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் இதே மாதிரி தான் செய்வீங்க. இது பேர் நாங்கள் மசாலா வட்டலப்பம்னு சொல்லுவோம். நாங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.